தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி, பொள்ளாச்சி பாராளுமன்றம், கருமக்கல சாதி ஆகிய அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் படிவம் விழிப்புணர்வு வீடியோவாக இந்த படிவத்தை கொடுப்பாங்க. இதை நம்ம எப்படி பதிவு பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கேட்கிற முதல் கேள்வி பிறந்த தேதி, தன்னுடைய பிறந்த தேதி, தற்போதைய ஆதார் கார்டுடைய எண், தற்போதைய இருக்கிறவுடைய மொபைல் நம்பர், அடுத்ததாக தகப்பனாருடைய பெயர், தாயாரின் பெயர், அடுத்த தாயாரின் பெயருக்கு அப்புறம் தாயாரின் வாக்காளர் அட்டை எண் கேட்கிறாங்க. அது தெரிஞ்சவங்க எழுதிக்கலாம், இருக்கிறவங்க எழுதிக்கலாம், இல்லாதவங்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் துணைவரின் பெயர் கேட்கிறாங்க. ஆண்களாக இருந்தால் மனைவியின் பெயரும் அவருடைய ஆதார் எண், அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கலாம். பெண்களாக இருந்தால் அவருடைய கணவர் பெயர், அவர்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கலாம். சப்போஸ் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அது ரெண்டு காலத்தையும் நம்ம டேஷ் போட்டுக்கலாம். 2002 இருந்தால் நம்ம எழுத போறோம், இல்லைன்னா அது அத்தனையுமே இல்லைங்கிற வார்த்தையில மொத்தமா பென்சில்ல எழுதி அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். நம்ம 2002 ஓட்டு போட்டிருக்கிறோம், 2000 நம்பர் தெரியலனாலும் நம்ம அதை பத்தி வேண்டாம், மற்ற டீட்டெயில் எழுதிங்க, நம்பர் மட்டும் எழுதாம விட்டுருங்க. அது அவங்க ஆப்ல பிஎல்ஓ அவங்க ஆப்ல பார்த்து அந்த நம்பரை பதிவு பண்ணிக்குவாங்க. பெரிய நான் ஓட்டு போடல, என்னோட தாய் தந்தையர் ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில் எழுதுங்க. ஓட்டர் நம்பர் இருந்ததுன்னா அதை எழுதுங்க. இல்லாத பட்சத்துல நீங்க மற்ற காலங்களை ஃபில்அப் பண்ணி பிஓல்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை சரி செஞ்சுக்குவாங்க. இறுதியில் அந்தந்த பாகத்திற்காக பிஎல்ஓ என்ற ஒரு நபரை நியமித்திருக்கிறார்கள். அரசு சார்பாக, தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பிஎல்ஓ என்ற ஒரு நபர் இருப்பார். அவரை நீங்கள் அணுகி சில சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில், அது விண்ணப்ப படிவங்கள் பூர்த்தி செய்ய தெரியாத பட்சத்தில் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம். கழகத்தை சேர்ந்த BL2 ஒரு நபரை போட்டிருப்பார்கள், BLA2 என்ற நபர்களை போட்டிருப்பார்கள், BDA நபர்களை போட்டிருப்பார்கள். அவர்களை அணுகி இந்த படிவத்தை பூர்த்தி செய்தது சரியா என்று ஒரு தடவை அவர்களிடம் காண்பித்து அதை உறுதி செய்து, அதற்கப்புறம் இந்த படிவங்களை நமக்கு வழங்கிய BLO அலுவலரிடம் அதை கொண்டு போய் தவறாமல் கட்டாயம் சேர்த்த வேண்டிய பொறுப்பும் நம்மளிடம் உள்ளது. இதை முழுமைப்படுத்தி நாம் செய்தால் மட்டுமே நம்மளுடைய வாக்குகள் பதிவாகும்.